ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருந்தோன்னா, டேட்டாபேஸோட நம்ம சர்வரை கனெக்ட் பண்ணியிருந்தோம். சர்வர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜேடபிள்யூடி யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷனுக்கு வந்து கண்ட்ரோலரும் ரவுட்டரும் செட் பண்ணிவிட்டு அதை போய் தண்டர் கிளைண்ட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ ரிஜிஸ்டரும் யூஸரால் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு லாகினும் பண்ண முடியுது. ஓகேவா, ரெண்டுமே வந்து ஒர்க் ஆயிடுச்சு. அது நம்ம இதில் வச்சுருக்கோம், ஆத் கண்ட்ரோலர், ஆத் ரவுட்டர். ஸோ இந்த ரெண்டு, இது வந்து பிஸ்னஸ் லாஜிக், இது வந்து ரவுட்டர் லாஜிக். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். நமக்கு எல்லாமே ஃபைனாக ஒர்க் ஆகுது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோமா, அதில் யூசர்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த யூசர் டேபிளில் நம்ம என்ன டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம், ஐடி, அவங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், இதெல்லாம் அந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ யூசர் க்ரியேட் பண்ணுற நோட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னொரு டேபிள் வேணும். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். MySQL போய்க்கோங்க. MySQL வந்துட்டு இப்போ போல் பாஸ்வேர்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஷோ டேட்டாபேசஸ். ஸோ நம்ம நேற்று க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் யாராச்சும் சொல்ல முடியுமா? இதுலேருந்து எனிவன், யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம என்ன டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, கரெக்ட். ஓகேம்மா, ஓகே, குட் குட் குட். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ்குள்ளே சேஞ்ச் ஆகிறதுக்கு கமெண்ட் என்னது, யூஸ் நோட்ஸ் சொல்ல வந்தாச்சு. அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். ஸோ இது என்னதுன்னா, யூசருங்கிறது வந்து நம்மளோட டேபிள் நேம். ஓகேவா, ஸோ யூசர் டேபிளில் தான் நம்ம எத்தனை யூசர் ரிஜிஸ்டர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, இந்த யூசர் அவங்க போடுற அவங்க சேவ் பண்ணுற நோட்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா, இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, MySQL போய் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ டேபிள்ஸ்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள். ஸோ இது வந்து க்ரியேட் டேபிள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான query. ஓகேவா, ஸோ இது வந்து நோட்ஸ் டேட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, டேபிளோட நேம், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீல்டு வரப்போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு நோட் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த நோட்டுக்கான ஐடி. ஓகேவா, அது வந்து ஐடின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட டைப் வந்து இன்டீஜர். ஸோ இதுவும் ஒரு ப்ரைமரி கீ, பிகாஸ் ஒரு இதுவும் யூனிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுவும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். கமா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வந்துட்டு யூசரோட ஐடி. ஸோ அந்த யூசரோட ஐடி வந்து என்னென்னா, ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருப்போம்ல, இந்த ஐடி தான் இப்போ நம்ம இந்த யூசர் ஐடியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன் இங்கே நம்ம யூசர் ஐடி கொடுக்குறோன்னா, எந்த யூசர் எந்த போஸ்ட் எந்த நோட்ஸை சேவ் பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ நான் ஒரு நோட் சேவ் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு மட்டும் தான் தெரியணும். ஸோ எல்லாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா, அதனால் அதுக்கு யூசர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு கொடுத்துக்கிறேன். அதுவும் இன்டீஜர் டைப், நாட் நல். ஓகே, கமா. நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டென்ட். கண்டென்ட்னு ஒரு ஃபீல்டு. ஸோ அதோட டைப் வந்து டெக்ஸ்ட். ஓகேவா, நாட்
அதுவும் எம்டியாக இருக்கக்கூடாது, கமா. ஸோ இந்த நோட் எப்போ க்ரியேட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதுக்கு முன்னாடி டைட்டில் நான் மிஸ் பண்ணிட்டேன். டைட்டிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் அது வந்து வேர்கேர். ஸோ வேர்கேர் எதுக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. கமா கண்டென்ட். ஸோ அதோட டைப் டெக்ஸ்ட்டு நாட் நல்ல. அதுக்கப்புறம் க்ரியேட்டட் அட். எப்போது நமக்கு வந்து இந்த நோட் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேண்டி இன்னொரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட்டட் அட் டைம் ஸ்டாம்ப் டிஃபால்ட். ஸோ எப்போ க்ரியேட் ஆகுதோ அதோட டைம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கரண்ட் டைம் ஸ்டாப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்ம ப்ரைமரி கீயாக வச்சுருக்கோம். ஸோ இந்த டேபிளில் இந்த ஐடியை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஃபாரின் கீயாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு டேபிள் யூசர் டேபிளில் ஐடி இருக்குது, அது வந்து ப்ரைமரி கீ. ஸோ இங்கே வந்துட்டு யூசர் ஐடின்ட்டு அந்த ஐடியை இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், அதோட நேம் வந்து ஃபாரின் கீ. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபாரின் கீ. ஸோ என்னவா வச்சுருக்கோம், யூசர் ஐடியை நம்ம ஃபாரின் கீயாக வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா யூசர்ஸ் டேபிளில் உள்ள ஐடியை ரெஃபர் பண்ணு. ஓகே. delete cascade. ஓகேவா? இது வந்து சின்டாக்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காகனா யூசர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அவங்க என்னென்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்களோ அது வந்துட்டு இன்னொரு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நோட்ஸ் டேட்டான்னு வச்சுருக்கேன். டேபிள் நேம், அவங்க அந்த நோட்ஸ்க்கு ஒரு ஐடி, அது வந்து ப்ரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். யூசர் ஐடிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி உள்ள யூசர்ஸ் டேபிளில் உள்ள ஐடி, அதை வந்து நம்ம ஃபாரின் கீன்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எப்போ போஸ்ட் பண்ணுறாங்களோ அதோடைய டைம் ஸ்டாப், கண்டென்ட், டைட்டில் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1 minute. கேஷ்கேட் வந்து நான் ஸோ இப்போ எனக்கு என்னாச்சு, ஸ்பெல்லிங் மாற்றி போட்டிருந்தனால வரல. குவரி வந்து ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? ஒன் மினிட். ஸோ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட டேபிள் நேம் என்னது, நோட்ஸ் டேட்டா. ஸோ
ஸோ எம்டி செட் பிகாஸ் நம்ம எந்த டேட்டாவும் ஆட் பண்ணல. இங்கே நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம செலக்ட் query எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஃபெச் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி உள்ள டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு யூசர் இருக்காங்க, அதனால் வந்திருக்கு. இப்போ தான் இந்த டேபிள் நோட் டேட்டாவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நோட் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு எம்டி செட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு, எந்த டேட்டாவுமே இல்லை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகே, ஓகேம்மா, ஐ எம் ரெக்கார்டிங் த கிளாஸ் ஒன்லி. ஓகே, ஸோ நோ இஷ்யூ, நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா. இந்த சின்டாக்ஸ் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். கிரியேட் டேபிள், இது வந்து டேபிள் நேம், ஐடி வந்து நோட்டோட ஐடி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். யூசரோட ஐடி வந்துட்டு இங்கேருந்து நம்ம கிராப் பண்ணுறோம், அதான் இங்கே கீழே வந்து ஃபாரின் கீ. யூசர் ஐடி ரெஃபரன்சஸ், யூசர்ஸ்ன்றது வந்து டேபிள் நேம், அதில் உள்ள ஐடியை வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஆன் டெலிட் கேஷ்கேட் வந்து எதுக்காகனா, இப்போ இந்த டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா, டெலீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஃபரன்ஸும் டெலீட் ஆகிடும், அதுக்கு வேண்டி இது கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ஒரு ஆத் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுமோ, நோட் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நோட் கண்ட்ரோலர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு புது கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் கண்ட்ரோலரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் திங் இங்கே எப்படி ஆத் கண்ட்ரோலரில் கனெக்ஷன் இம்போர்ட் பண்ணி இது க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அந்த கனெக்ஷனை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட். ஸோ ஐ மீன் இப்போ நம்ம எழுத போகிற லாஜிக் வந்து ஒரு நோட்டை புதுசாக க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்னா, க்ரியேட் நோட்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு அசைன் ஃபங்க்ஷன். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாடியிலேருந்து என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ இப்போ நம்ம ஒரு நோட் சேவ் பண்ணால் நமக்கு எல்லாம் தேவை, டைட்டில், அதோட கண்டென்ட், அதுக்கப்புறம் வேறு என்ன தேவை சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த யூசர் நோட்ஸை போடுறாங்களோ அது. ஸோ அதை நம்ம வந்து எதுலேருந்து வாங்க போகிறோம்னா request.bodyலேருந்து வாங்க போகிறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ டைட்டிலும் கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஏதாச்சும் இப்போ ஒரு கண்டென்ட் நம்ம சேவ் பண்ணுறோம், அந்த கண்டென்ட்க்கு டைட்டில் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன கண்டென்ட் தெரியாதுல்ல. ஸோ அந்த ரெண்டுமே ரெக்வயர்ட் ஃபீல்ட். அதனால் இப்போது இஃப் நாட் டைட்டில் இல்லை ஆர் கண்டென்ட் இல்லை, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலும் நமக்கு வந்து என்ன ரிட்டர்ன் ஆகும்னா, ஸ்டேட்டஸ் கோட் வந்து 400, ஜேசன் மெசேஜ் வந்து டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஆர் ரெக்வயர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டா பேஸில் இந்த 3 பாடி கிட்டேருந்து வாங்குகிற இந்த 3 டேட்டாவையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா, கனெக்ஷன் டாட் query எழுத போகிறோம். ஸோ அதனால் அது வந்து query மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன query எழுத போகிறோம்னா, insert into. ஸோ நம்ம போன வாட்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு நோட் க்ரியேட் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த நம்மளோட டேபிளோட நேம் என்ன, நோட் டேட்டா. ஸோ நம்மளோட டேபிள் என்ன, நோட் டேட்டா தான் நம்மளோட டேபிள் நேம். ஓகே, ஸோ நோட் டேட்டா
என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்க போது யூசரோட ஐடி, டைட்டில், கண்டென்ட், இது 3 தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நோட்ஸோட ஐடி வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ யூசர் ஐடி, டைட்டில், கண்டென்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், கொஷின் மார்க் கொடுத்துக்கிட்டு கீழே வந்துட்டு அதோட வேல்யூவை அரேக்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ கமா கொடுத்துட்டு நம்ம அதோட வேல்யூஸை அரே ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம். யூசர் ஐடி கமா டைட்டில் கமா கண்டென்ட் இது எல்லாத்தையும் இந்த இந்த வேல்யூஸில் போய் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கேருந்து வருது, யூசர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் டாட் பாடியில் கொடுக்குறது, ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறத சர்வர் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகுது. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இங்கே ஒரு கமா போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், எரர் இருந்தால் எரரை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ எரர் கோட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், எரர் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எரர் ரிசல்ட் 2 பேராமீட்டர். இஃப் எரர்னா கன்சோல் டாட் எரரில் எரர் சேவிங் த நோட். இப்போ நம்ம இதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எரர் சேவிங் த நோட்னு வரும். இல்லை ஆர்எல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் வந்து 500. ஸோ இல்லை இது எரர் டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கப்புறம் எரர் சேவிங் த நோட் 500 மெசேஜ் வரும். இல்லைனா தான் நமக்கு வந்து நோட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, எரர் இல்லைனா நமக்கு வந்து நோட்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜேசான் மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கிரியேட் நோட் கண்ட்ரோலர் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம், ரவுட்ஸில் ஆத் ரவுட்டர் வச்ச மாதிரி நோட் ரவுட்டர் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா, நோட் கண்ட்ரோலர் நோட் ரவுட்டர் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், நோட் ரவுட்டர். ஓகே, டாட் ஜேஎஸ் கிரியேட் பண்ணிவிட்டு சேம் திங் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிரஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலரில் என்னென்ன தேவையோ பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு எக்ஸ்ட்ரா இது மட்டும் தேவைப்படாது, எக்ஸ்பிரஸ்லேருந்து ரவுட்டர் தேவைப்படும். இப்போ நம்ம இம்போர்ட், இங்கே நம்ம என்ன கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணோம், க்ரியேட் நோட். ஸோ அதை தான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் நம்ம கர்லி ப்ரேசஸில் பண்ணணும், க்ரியேட் நோட் இந்த இருக்கா, க்ரியேட் நோட் ஃப்ரம் கண்ட்ரோலர்ஸ்லேருந்து நோட் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்டென்ஷனோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணிவிட்ட நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ரவுட் செட் பண்ணணும். ஸோ ரவுட் செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுட்டர், இப்போ நம்ம டேட்டாவை வந்து யூசர் கிட்டேருந்து சர்வருக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய மெத்தட் என்னது, போஸ்ட். ஸோ போஸ்ட் மெத்தட் மூலயமா தான் நம்ம டேட்டாவை சர்வருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ரவுட் செட் பண்ணிக்கலாம். நோட்ஸுங்கிறது வந்து ரவுட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆட் நோட்ஸ்னு வச்சுக்கலாமா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஆட் நோட்ஸ் கமா அதோட லாஜிக் க்ரியேட் நோட்டோட இது வந்து க்ரியேட் நோட் நம்ம லாஜிக் இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த லாஜிக் இங்கே கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நம்மளோட ரவுட் பாத். ஸோ செட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சர்வர் ஃபைலில் வந்துட்டு எப்படி ஆத் ரவுட்டர் இம்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி நோட் ரவுட்டர் வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் நோட் இங்கே நமக்கு வந்து சஜஷன் காட்டல, பிகாஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நம்ம இதை எக்ஸ்போர்ட்டே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு அங்கே இம்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்னது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ரவுட்டர். ஓகே, சர்வரில் வந்து இப்போது நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து காட்டும். நோட் ரவுட்டர் ஃப்ரம்
எந்த எந்த பாத்துலேருந்து ரவுட்டர்ஸ் பாத்துலேருந்து /node router. ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு எதுக்காக நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே எப்படி நம்ம டிஃபால்ட் பாத் வச்சுருக்கோம் API/auth, அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம இன்னொரு பாத் வைக்கணும். API chat.use /API/ API மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அது ஆற்றுனாலும் நம்ம ஆற்ற வச்சுருக்கோம். ஸோ நம்ம இங்கே API மட்டும் போதும். நம்ம இஷ்டம் தான், என்ன ரவுட்ஸ்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, காமா இங்கே வந்துட்டு நோட் ரவுட்டர். ஓகேவா, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்போதும் போல போய் தண்டர் கிளைண்ட்டில் நம்ம API போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம், நோட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதா இல்லையான்ட்டு. யாருக்காச்சும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஃப்ளோ புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோம், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ட்டு. புரியலன்னா கேளுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. I can explain one more time. Any doubts? ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு போஸ்ட் போடணும். எப்படி, இப்போ ஒரு நோட்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு டைட்டில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி சேவ் கொடுத்தா சேவ் ஆகும்ல. ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து டைட்டில், கண்டென்ட், யூசர் ஐடி. ஸோ இது மூணுத்தையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், request.body கிட்டேருந்து வாங்கிக்கிறோம். ரெக்வஸ்ட்னால் நம்ம கிளைண்ட் கொடுக்குறாங்க, இது மூணும் கிளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டைட்டிலும் கண்டென்ட்டும் எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ டைட்டில் மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டென்ட் இல்லாமல் நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு சேவ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் connection.queryல insert into node data. நோட் டேட்டான்றது வந்து நம்மளோட டேபிள் நேம். இந்த டேபிளில் இந்த 3 வேல்யூஸும் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போது ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணுறதுல எரர் வந்துச்சுன்னா இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் எல்ஸ் நோட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நம்ம லாஜிக் க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து ரவுட் வந்து வைக்கணும். ஸோ ரவுட் வைக்கிறதுக்கு தான் நோட் ரவுட்டர்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் வந்து எதுக்காக இம்போர்ட் பண்ணுறோம், ரவுட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த router.post எதுக்கு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் போஸ்ட்டு. கெட் மெத்தட் எதுக்காக, ஒரு விஷயத்தை ஃபெச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? டேட்டா பேஸ்லேருந்து ஃபெச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரவுட் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் க்ரியேட் நோட்டு, அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் இம்போர்ட் பண்ணி ஒரு பேஸ் ஏபிஐ வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ தண்டர் கிளைண்ட்டில் போய் நம்ம செக் பண்ணலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. நியூ ரெக்வஸ்ட் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு நான் என்ன மெத்தட் சொன்னால் போஸ்ட் மெத்தடில் நம்மளோட யூஆர்எல் எண்டு பாயிண்ட்டை இங்கே கொடுக்கணும். HTTP தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், HTTPS கிடையாது. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கோலன், நம்மளோட போர்ட் நம்பர் என்னன்னா 7000. ஓகே, /API/ ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆட் நோட். ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம், இந்த நோட் ரவுட்டரில் வந்து தெரியும் ஆட் நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்மளோட எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கணும், நோட்ஸ்ன்னு இருக்கணும். ஸோ பாடியில் போய் நம்ம ரெக்வஸ்ட் மேக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும், நோட் கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், யூசரோட ஐடி. ஓகேவா? யூசர் ஐடி கோலன் 1 நானே வந்து கொடுக்குறேன். யூசர் ஐடி வந்து நானே 1ன்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட யூசர் ஐடி வந்து 1.
அதுக்கப்புறம் வந்து டைட்டில். ஸோ டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட். ஓகேவா? ஸோ கண்டென்ட்டில் வந்துட்டு நானே வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ சர்வர் ரன்னிங் கனெக்டட். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இதை கண்டென்ட்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? லைன் நம்பர் 4. ஒன்று. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்ட் கொடுக்க போகிறேன். சென்ட் கொடுத்தா எனக்கு என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும்? கண்ட்ரோலரில் நான் என்ன கொடுத்து சொல்லியிருக்கேன்? நோட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும், எந்த எரரும் இல்லைனா. அப்படி இல்லைனா இதில் ஏதாச்சும் எனக்கு ஒரு எரர் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு எரர் வந்திருக்கு. because notes.notedata does not exist. நான் சின்ன நோட்ஸ் டேட்டா தானே, நோட் டேட்டான்னு கொடுத்துருக்கேன்டா. ஸோ இங்கே வந்து நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு கரெக்டான மெசேஜ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு நம்ம சென்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஒர்க் ஆகும். cannot be null user id. user id is not null. ஆக்சுவலி நம்ம இங்கே வேல்யூ கொடுத்துருக்கோம், பட் ஏன் நல்லன்னு வருது? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோட் கரெக்டாக ரன் ஆகிடும்.
இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாடியில் யூசர் ஐடி இங்கே வந்துட்டு நான் என்ன ஃபீல்டு கொடுத்துருக்கணும் அந்த ஃபீல்டை மாற்றக்கூடாது ஓகேவா. ஃபீல்டோட நேம் நான் என்ன கொடுத்துருக்கேன் யூசர் ஐடி அண்டர்ஸ்கோர் ஐடின்னு கொடுத்துருக்கேன். பட் நான் இங்கே என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா யூசர் ஐடின்னு கேமல் கேஸில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஃபீல்டு நேமை வந்து நம்ம மாற்றக்கூடாது. ஸோ மாற்றினா டேட்டா கரெக்டாக போய் அதில் லொக்கேட் ஆகாது சரியா. ஸோ இப்போ எனக்கு நான் இதை கொடுத்தோன்னே எனக்கு என்னாச்சு நோட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நோட்ஸ் டேட்டா இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது ஐடி வந்து 1 யூசர் ஐடி வந்து 1. ஸோ இதுதான் யூசர் ஐடி இந்த ஐடி இது ரெண்டும் சேம் தான் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டு கண்டென்ட் வந்து சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட் நான் கொடுத்த கண்டென்ட் கிரியேட்டட் அட் எத்தனை மணிக்கு கிரியேட் ஆகிருக்கு என்னைக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே எனி டவுட்ஸ் புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. ஒரு நோட்ஸை சேவ் பண்ணியாச்சு ஓகேவா. அந்த நோட்ஸை வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்டோம் அதை வியூ பண்ணணும்ல க்ரியேட் பண்ண டேட்டாவை. ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கெட் நோட்ஸ். ஸோ ஃபெச் பண்ணுறதுக்கு கெட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் யூஷுவல் என்னெல்லாம் நம்ம கொடுப்போமோ அதெல்லாம் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் ஐடி வச்சு இப்போது எந்த யூசர் இப்போ நான் வந்து லாகின் ஆகி வந்திருப்பேன் அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கும் யூசர் ஐடி கிடச்சிருக்கும். ஸோ அந்த யூசர் ஐடியை வந்துட்டு வச்சு அவங்க என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன நோட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு டிஸ்பிளே பண்ணுறது தான் நமக்கு இப்போ வேலை ஓகேவா. ஸோ யூசர் ஐடி வந்துட்டு ரெக்வஸ்ட் டாட் யூசர் ஐடி ஓகேவா. ஸோ அங்கேருந்து நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு இப்போ நம்ம query எழுதிக்கலாம். ஓகே கனெக்ஷன் டாட் query. ஸோ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் செலக்ட் மெத்தட். இப்போ எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறதுக்கு செலக்ட் யூஸ் பண்ணுவாங்க MySQL கமாண்ட் லைனில் அதே மாதிரி இங்கே கோட்லேயும் நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நோட்ஸ் டேட்டா நம்மளோட டேபிள் நேம் சரியா. அதுக்கப்புறம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் வேர் யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு கொஷின் மார்க். இந்த இடத்துல தான் இப்போ நமக்கு எந்த யூசர் வேணுமோ அந்த யூசரோட ஐடியை வந்து போடணும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் எதுக்காகனா நம்ம வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தோன்னா எது கரண்ட் இப்போ போஸ்ட் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் ஓகேவா. நான் இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் ஒரு 10 minutes கழிச்சு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன் அதுதான் ஃபஸ்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ போஸ்ட் பண்ணது வந்து பேக்கில் போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ ஆர்டர் பை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆர்டர் பை கிரியேட்டட் அட் இருக்குல்ல. ஸோ கிரியேட்டட் அட்ல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் டேட்டும் டைமும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா டிஎஸ்சினா டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு காட்டுறேன். இது வந்து என்னன்னா லாகினோட என் பாயிண்ட் இதுதான் வந்துட்டு ரிஜிஸ்டரோட என் பாயிண்ட் ஓகேவா. இப்போ நான் இதை ஆல்ரெடி யூசர் ஆல்ரெடி எக்ஸிட்ஸ்னு வந்துடுச்சா. இப்போ இன்ஃபோஸ் மைட் 2 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து வேற யூசர். இப்போ நான் சென்ட் பண்ணிக்கிறேன்.
எனக்கு என்னாச்சு யூசர் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இமெயில் வந்துச்சு. நான் வந்து இப்போ ஒரு போஸ்ட் போட்டுக்கிறேன் யூசர் ஐடி 2ன்னு வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட் வச்சுக்கிறேன். சென்ட் கொடுக்குறேன், நோட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம MySQLல வந்து என்ன பண்ண போகிறோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நோட் டேட்டானா ரெண்டு யூசர் ID 1 ID 2ன்னு ரெண்டு போஸ்ட் வந்திருக்கு. இப்போ எனக்கு 1 மட்டும் வேணும்னா நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நோட்ஸ் டேட்டா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதெல்லாம் நான் இப்போ அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். வேர் யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 1 இப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் வரும். ஓகேவா? வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் என்ன கண்டிஷன் கொடுக்குறேனோ அந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் எனக்கு வரும். இதில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ யூசர் ஐடி 1 எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் எனக்கு வந்துட்டு வரும். ஓகேவா? இங்கே அதை தான் நான் இங்கே வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நோட்ஸ் டேட்டா வேர் யூசர் ஐடி ஈக்குவல் டு எம்டி கொஷின் மார்க் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுவோம் எப்போதும் போல் காமா கொடுத்து அந்த யூசர் ஐடியை அரேக்குள்ளே ஆட் பண்ணுவோம். யூசர் ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து எப்படி இருக்கணும் அண்டர்ஸ்கோர் ஐடியா இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ பண்ணியாச்சு. why error ஸோ இதுக்கப்புறம் ஒரு கமா கொடுத்து நம்மளோட கால் பேக் ஃபங்க்ஷனை வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? சிம்பிளி ஐம் கோயிங் டு பேஸ்ட் தட். ஓகே, பிகாஸ் அதை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கனால நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எரர் பார்ட்னா எரர் பார்ட் ஹேண்டில் ஆகும், இல்லைனா ரிசல்ட் என்னவோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான். எப்படி ஃபெச் பண்ணுறதுக்கான query இவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கெட் நோட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம நோட்ஸ் ரவுட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே காமா போட்டு கெட் நோட்ஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரவுட்ஸ் வந்து செட் பண்ணிடணும். அவ்வளோதான். ரவுட்டர் டாட் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து போஸ்ட் கொடுப்போம். இப்போ கெட் பண்ணுறதுக்கு கெட் மெத்தட் கொடுப்போம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு கெட் மெத்தட் கொடுத்து வியூன்னு வச்சுக்கலாம் அதோட ரவுட். ஓகேவா? காமா கெட் நோட்ஸ். ஓகே, புரியுதா? எனி டவுட்ஸ்? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு நியூ ரிக்வெஸ்ட் போயிட்டு மெத்தடு கெட்டு தான், ரவுட்ஸ் மட்டும் மாற்றணும். ஸோ இந்த ஆட் நோட்ஸ்க்கு பதிலாக நம்மளோட ரவுட்டோட எண்ட் பாயிண்ட் என்னது வியூ. இப்போ நான் பாடியில் நான் என்ன பாடி கொடுக்க வேண்டாம், சென்ட் கொடுத்தா 1 minute request dot user id ஹியர். இங்கே தான் ஒரு சின்ன இது இருக்குது, மாடிஃபிகேஷன். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு கெட் நோட்ஸ்க்கு வந்து கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிட்டோம், ரவுட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கெட் நோட் அந்த ரெக்வஸ்ட் டாட் ஐடி வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட மிடில் வேர்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ அந்த மிடில் வேர் தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த மிடில் வேரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடில் வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சர்வர் ஃபைல்குள்ளக்க
ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர் நேம் வந்து மிடில்வேர். ஸோ அந்த ஜென்ரேட் ஆகும்ல ஒரு டோக்கன், அந்த டோக்கன் வச்சு தான் வந்து இவங்களுடைய ஐடியை வந்து ஃபெச் பண்ண முடியும். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து அந்த நோட்ஸ்லாம் வந்து கெட் ஆகும். ஸோ அந்த மிடில்வேருக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வெரிஃபை டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க நேம். verify token.js. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா .env jwt அதெல்லாம் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூணும் டிஃபால்ட் லைனாக நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வெரிஃபை டோக்கன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் வெரிஃபை டோக்கன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 பேராமீட்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் JWT அதில் வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணும்போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும், ஹெடர், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்னேச்சர், பேலோட், இது மூணும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டரில் ஆத்தரைசேஷனாக இருந்தால் ஸ்பிளிட் 1. ஓகேவா? ஸோ இது வந்து சின்டாக்ஸ், அந்த டோக்கனை வந்து வாங்குறதோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டோக்கன் வந்துட்டு இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் வரணும்ல, நோ டோக்கன் ப்ரொவைடட். ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இஃப் நாட் டோக்கன் அப்படின்னா, இந்த டோக்கன் வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் டாட் ஹெடர்ஸ்லேருந்தே எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோன்னா எம்டி ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் இந்த பார்ட் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது JWTலேருந்துட்டு நமக்கு வெரிஃபை மெத்தட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம டோக்கன் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ், நம்ம ப்ராசஸ் டாட் ENVல சீக்ரெட் க்ரியேட் பண்ணியிருந்தோமா, அந்த சீக்ரெட்டும் ஒரு பேராமீட்டராக கொடுக்கணும். ஓகே, JWT _SECRET சீக்ரெட். ஓகேவா? கம்மா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எரர் இருந்தால் எரர் மெசேஜ் வரும், அப்படி இல்லைன்னா அந்த டோக்கன் வந்து டீகோட் ஆகிடும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம அந்த கால்பேக் வந்து எழுத போகிறோம். இங்கே தான் வந்துட்டு என்ன ஆகும்னா யூசர் ஐடி வந்து அட்டாச் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த டோக்கனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோமா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ண டோக்கனை இன்னொரு ஆப்ஷனல் பேராமீட்டர் இங்கே வந்து அந்த மிடில் வேரை யூஸ் பண்ணிக்கலாம். வெரிஃபை டோக்கன் வந்துருச்சா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அந்த வெரிஃபை டோக்கனை யூஸ் பண்ணோன்னா அந்த இது வந்து டீகோட் ஆகி லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து டேட்டா வந்துட்டு இங்கே வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அந்த யூசர் ஐடி வச்சு நோட்ஸை வந்து நம்ம ஃபெச் பண்ணுறோம். இங்கே எப்படி எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஐடியை மட்டும் ஃபெச் பண்ணுறோம், அந்த ஐடியில் உள்ள போஸ்ட், அதுதான் இங்கே வந்துட்டு கோட் மூலயமா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த நம்ம மிடில் வேரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வெரிஃபை டோக்கன், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இந்த மிடில் வேர் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. ஓகேவா? ஸோ மிடில் வேரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தட் யூ கேன் கால் வென் யுவர் மிடில்வேர் ஃபங்க்ஷன் இஸ் டன்.
ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டன் ஆனோடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒன்று பேக்கெண்டில் பண்ண போகிறோம். இது முடித்தா நம்மளோட பேக்கெண்ட் பார்ட்டே முடிஞ்சிடும் டெலீட் பண்ணுறது. ஸோ டெலீட் பார்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எடிட் ஆப்ஷன் வந்து உங்களோட ஹோம்ஒர்க். இப்போ நான் டெலீட் பார்ட் மட்டும் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் போயிடலாம் இன்னைக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் const delete note ஃபங்க்ஷனில் சேம் திங் request response ஒரு arrow ஃபங்க்ஷன். நமக்கு ரெண்டு இது தேவைப்படும் டெலீட் பண்ணுறதுக்கு. யூசரோட ஐடியும் நோட்ஸோட ஐடியும் வச்சு நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம மிடில் வேர் யூஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து _id வச்சுக்கலாம். எஸ், ரிப்பீட் இட் ஹியர். இங்கேயும் அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு கனெக்ஷன் query வந்து எழுதிட்டு முடிச்சிடும். ஸோ இப்போ கனெக்ஷன் நம்ம query எழுதிக்கலாம். டாட் query. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செலக்ட் வந்து ஃபெட்ச்சு. செலக்ட் query எதுக்காக? ஃபெட்ச் பண்ணுறதுக்கு வேண்டி. இன்சர்ட் query வந்து டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு வேண்டி. க்ரியேட் query வந்து அந்த ஸ்ட்ரக்சரை டேபிள் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி. இப்போ நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் query. ஓகேவா? delete from நம்மளோட டேட்டா டேபிளோட நேம் என்ன? நோட்ஸ் டேட்டா வேர் ஐடி ஈக்குவல் டு question mark and user ID யூசர் ஐடி. ஸோ ரெண்டு திங் வச்சு தான் நம்ம வந்து அண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வேர் ஐடி அண்ட் யூசர் ஐடி. இந்த ஐடியும் யூசர் ஐடியும் இருக்கிற போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு query எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே காமா கொடுத்து அந்த அரேக்குள்ளே என்னென்ன வேல்யூஸோ அதை கொடுப்போம். நோட் ஐடி காமா யூசர் ஐடி. ஓகே, நெக்ஸ்ட்டு கால்பேக் ஃபங்க்ஷன். எப்பவும் எழுதுகிற மாதிரி அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் எரர் இருந்தால் எரர் ஆர் நோட் டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா டெலீட் ஆகிடும். ஓகே, டெலீட்டட் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த பார்ட்டை நான் வந்துட்டு அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எரர் இருந்துச்சுன்னா எரர் டெலீட்டிங் த நோட். ரிசல்ட் வந்து அஃபெக்டட் ரோஸ் ட்ரிபிள் ஈக்குவல் டு 0 இருந்தால் எந்த ரோஸ்மே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா நோட் நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வரும். அதர்வைஸ் நோ டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதுக்கான நம்ம ரவுட் மட்டும் செட் பண்ணிட்டா நமக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ அதோட நேம் என்னது? டெலீட் நோட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரவுட் மட்டும் நம்ம செட் பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இது வந்துட்டு நான் ஐடின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஸ்லாஷ் ஐடின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து டெலீட் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய இங்கே வந்து கெட் நோட்ஸ் கிடையாது, டெலீட் நோட். ஸோ பேக் எண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் மூவ் ஆகலாமா? ஃப்ரண்ட் எண்ட் பார்ட் போகலாமாடா? ஓகேம்மா.
நம்மளோட எண்டு பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம வந்து அதை ஃப்ரண்ட் எண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட் யூஸ் பண்ணி படிச்சிருக்கீங்கல்ல? எஸ்னால் கொஞ்சம் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டிங்கன்னா ஓகேவா இருக்கும்டா. ஓகேம்மா. ஸோ இப்போ ரியாக்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும்ல? ஓகேம்மா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பேக் எண்ட் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ டிசைனிங்லாம் அப்படி ஒரு விஷ். நான் வந்து உங்களுக்கு கோட் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஃப்ளோ மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறோங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஃபோல்டர்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் ஒரு ஒரு பார்ட்டாக என்னால் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வேண்டி ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு காம்பனன்ட் ஃபோல்டர் தேவைப்படுது. ஸோ காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு இனிமேல் டிசைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஷெல்குள்ளே போய்க்கோங்க. ஷெல்குள்ளே போயிட்டு சிடி CLIENT கிளைண்ட் என்ட்ரு கொடுத்துட்டு npm 2 கொடுத்தீங்கன்னா வந்துடும். பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்கு. ஓகேவா? நம்ம ஸ்க்ரீன் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் வந்து 1 by 1 காம்பனன்ஸாக வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து நேவிகேஷன் பார் தேவைப்படுது. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதோட நேம் வந்துட்டு nav.jsx. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்ப்ரெஷனால் JSXன்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. RAFCE அப்படி கொடுத்தோன்னா அதுவே வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்துட்டு எங்கே இம்போர்ட் பண்ணால் எப்படி பண்ணிக்கலாம்? இந்த இதில் இம்போர்ட் பண்ணணுன்னா இங்கே வந்துட்டு nav அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணாலே எனக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ நேவில் வெறும் ஒரு nav டெக்ஸ்ட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து nav எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி பூட்ஸ்ட்ராப் காம்பனண்ட் வந்து CDN வந்துட்டு நம்ம index.htmlல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நான் CDN வந்து அஃபிஷியல் சைட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணிக்கோங்க. சேட்லேயும் போடுறேன், வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் காப்பி பண்ணிட்டேன். HTMLல வந்துட்டு லிங்க் டேக் கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த லிங்க் டேக் கீழே இல்லைனா மேலே 2 இடத்துல நீங்கள் எங்கேனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு சேட்லேயும் கொடுக்குறேன். சேட்லேயும் அந்த லிங்க் CDN வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, CDN கொடுத்துட்டீங்க. இப்போ nav க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நேவிகேஷன் ஃபோல்டரில் வந்து
nav. ஸோ பூட்ஸ்ட்ராப் காம்பனண்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் நேம் கொடுக்கணுமா? ஸோ கிளாஸ் நேமில் வந்துட்டு நமக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் வந்து ஒரு காப்பி அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா நேவ்பார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ அதோட நேவ்பாரோட தீம் வந்து லைட்டில் இருக்கணும். ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து வார்னிங், பிஜி வார்னிங்னா இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். PX4னா பேடிங், ஓகேவா? ஸோ பேடிங் வந்துட்டு 4 இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால தான் 4 இப்படி வந்திருக்கு, ஓகேவா? பூட்ஸ்ட்ராப் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களாடா? ஓகேம்மா, ஓகே. ஸோ அப்போ நீங்கள் வந்து பூட்ஸ்ட்ராப் காம்பனண்ட்டாக அப்படியே போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்கு வேண்டி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஏ டேக் வந்து நான் போட போகிறேன். ஸோ ஏ டேக்கில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நேவ்பாரோட பிராண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்ஸ் ஆப், ஓகேவா? அதோட என்ன வச்சுருக்கேன்னா அதோட ஹெச்ரெஃபில் ஸ்லாஷ் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஸ்லாஷ் பேஜ் போகணும், ஓகேவா? அதுதான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிவ்க்குள்ளே தான் வந்து இங்கே வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிவ் வந்துட்டு என்னென்னலாம் இருக்க போகுதுன்ட்டு ஸோ ஃபுல்லாக வந்தால் தான் எனக்கு அந்த க்ரியேட்டும் வியூவும் தெரியுது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஓகே, நான் இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட அந்த இது எதுவுமே போடலை. அதனால தான் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகலை, சரியா? ஸோ அது வந்து நம்ம போடணும். நீங்கள் அப்படியே அந்த இதுலேருந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்கடா. ஒன் மினிட், நான் ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்கிரிப்ட் டேக்கும் வந்து நான் ப்ளேஸ் பண்ணணும் HTML. அப்போ தான் எனக்கு வந்துட்டு அந்த இது ஒர்க் ஆகும். index.html ஸ்கிரிப்ட் பூட்ஸ்ட்ராப்போட சிடிஎன், ஸ்கிரிப்டோட சிடிஎன் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாடிக்கு மேலே. ஓகே, ஸோ அந்த டாகிள் வந்து ஒர்க் ஆகலை. நான் டாகிள் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரியா? உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனது க்ரியேட்டும் வியூவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஹெச்ரெஃபில் வந்து வியூ நோட் க்ரியேட் நோட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ரவுட்டில் நம்ம இனிமேல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த பேஜும் இனிமேல் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நேவ்பார் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த நேவ்பார் app.jsxலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாகின் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? லாகின் ரெஜிஸ்டர், ஸோ அந்த 2 பேஜும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்பனண்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதோட நேம் வந்து login.jsx, ஓகேவா? ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் பெருசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல, பிகாஸ் உங்களுக்கு பேக் எண்ட் தான் மெயின்னு உங்கள் மேம் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட் எண்டில் வந்து என்னென்ன நடக்குது, எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேவாடா? ஸோ இப்போ லாகின் பேஜில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி RAFC அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த காம்பனண்ட் வந்து கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம், ஒரு டிவுக்குள்ளே அந்த ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ அந்த கோட் வந்து நான் அப்படியே என்கிட்ட இருக்கிறத வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்ம் டேகு, அந்த ஃபார்ம் டேக்கில் வந்துட்டு ஒரு இன்புட் ஃபீல்டு இமெயிலும், நெக்ஸ்ட் ஒன் வந்து
பாஸ்வேர்டும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து லாகின் பண்ணுறதுக்கு வேண்டியான ரவுட்டு. ஸோ அதில் வந்துட்டு ஹேண்டில் லாகின் இதெல்லாம் ஃபங்க்ஷன், இது வந்து யூஸ் ஸ்டேட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் இமெயில் கமா செட் இமெயில் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். அந்த யூஸ் ஸ்டேட் வந்துட்டு எம்டியாக இருக்கும், இனிஷியலாக எம்டியாக இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கோம், பாஸ்வேர்ட். அதுக்கும் யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் பாஸ்வேர்ட் கமா செட் பாஸ்வேர்ட். அதுவும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, யூஸ் ஸ்டேட்லேருந்து எம்டி ஸ்ட்ரிங் தான் இனிஷியலாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் பேலன்ஸ், ஹேண்டில் லாகின். ஸோ இப்போதைக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா கான்ஸ்ட் ஹேண்டில் லாகின்னு ஒரு நேமில் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ லாகில் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு அது வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டை நம்ம app.jsxல வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வந்துடுச்சு. இங்கே நான் லாகின் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, நான் வந்துட்டு ஒரு டிவ் வச்சுருக்கேன். அது வந்து கண்டெய்னர். அதை வந்து ஜஸ்டிஃபை கொடுத்து சென்டராக வச்சுருக்கேன். அலைன் ஐட்டம்ஸ் ஜஸ்டிஃபையும் அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்து சென்டராக வச்சுருக்கேன். அதோட வியூ ஹைட் விஹெச் வந்து 100. அதோட வியூ ஹைட் வந்து 100. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட கார்டு, இந்த நடுவில் இருக்க கார்டு இருக்கா, ஸோ அதோட கார்டோட பேடிங் வந்து 4. ஷேடோ கொடுத்துருக்கேன். அப்புறம் பிஜி வந்து சக்ஸஸ்னால் நமக்கு க்ரீன் கலரில் வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கேன். மேக்ஸிமம் வித் வந்து 400, நார்மல் வித் வந்துட்டு 400. ஓகேவா? இது வந்து ஸ்டைல் 100%. இது வந்து ஸ்டைல் தான், நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முக்குள்ளே 2 இன்புட் டேக்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? அதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இமெயில் ஐடியில் வந்து எஸ்ன்னு சும்மா உங்களுக்கு வேலிடேஷனுக்கு வேண்டி காட்டுறேன். இங்கே வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். என்ன ப்ளீஸ் இன்க்ளூட் அப்படின்னு வருதா? எதனால் வருதுன்னா ரெக்வைர்ட் ஃபீல்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வேல்யூ வந்துட்டு இமெயில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எஸ் இல்லாமல் நான் என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வார்னிங் வரும். நம்ம பேக் எண்ட்லேயும் வேலிடேட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் எண்ட்லேயும் வேலிடேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து இமெயில், ரெக்வைர்ட் இது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டைப் தான் மெயின். டைப் இமெயில் கொடுத்தா இமெயிலோடைய வேலிடேஷன் ஃபுல்லாக பண்ணும். டைப் பாஸ்வேர்ட் கொடுத்தா இப்போ நான் இங்கே கூட தான் இமெயில் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு டாட் வரலையே, பாஸ்வேர்டுக்கு மட்டும்தான் எனக்கு டாட் வருது. எதனாலனா நான் டைப் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இது க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் வந்து பண்ண போகிறோம். லாகின் காம்பனண்ட்டில் register.jsx. ஓகே .jsx. ஸோ register.jsxும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா? ஓகேடா. நான் அந்த கிளாஸ் நேம்லாம் குரூப்பில் போட்டுறேன். ஸோ உங்களோட இந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடவா? இந்த இது வந்துட்டு இந்த ஸ்டைல் ஃபுல்லாக உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எண்ட் ஆஃப் த கிளாஸில் வந்துட்டு உங்கள் மேம்க்கு சென்ட் பண்ணி நான் அதை உங்கள் குரூப்பில் போட சொல்லிடுறேன். இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அந்த ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் திங் என்ன பண்ணணும், RAFC கொடுத்தீங்கன்னா காம்பனண்ட் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகிட்டோன்னே நான் வந்து ஆல்ரெடி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அந்த காம்பனண்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம்ல இமெயில் பாஸ்வேர்ட். ஸோ இந்த எல்லாத்தையும் வந்துட்டு இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஸ்டேட்டும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன பேலன்ஸ்னால் ஹேண்டில் ரிஜிஸ்டர் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே கான்ஸ்ட் ஹேண்டில்
ரெஜிஸ்டர் ஈக்குவல் டு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், அதில் லாகில் சப்மிட்டட். ஓகேவா, கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், பிகாஸ் அது வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா app.jsxல வந்துட்டு லாகின் கிட்டக்க ரெஜிஸ்டர் கொடுக்க போகிறேன். ஸோ ரிஜிஸ்டரும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. நமக்கு வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே லாகின் போனால் தான் லாகின் வரணும், ரிஜிஸ்டர் வந்தால் தான் ரிஜிஸ்டர் வரணும். ஒரே பேஜில் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. அதுக்கு இந்த ஹலோ வேர்ல்டு எடுத்துக்கணும். ரியாக்ட் ரவுட்டர் டாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். படிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஈஸியாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். படிச்சிருக்கீங்களா? ஓகே, ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம் வச்சு நம்ம ரவுட்டர் செட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து ஒரு இதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஷெல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷெல் ஓப்பன் பண்ணிவிட்டு சிடி கிளைண்ட்டில் தான் நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ npm i react router dom. சரியா, ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர் ரவுட்டர் அதில் தான் நம்ம வந்து ரேப் பண்ணணும் நம்மளோட மெயின் ஆப்பை. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ப்ரௌசர் ரவுட்டரை வந்து ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து main.jsxல இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்டிக் மோடுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ப்ரௌசர் ரவுட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஆப்பை ஃபுல்லாக நான் ப்ரௌசர் ரவுட்டரை வச்சு ரேப் பண்ணிட்டேன். இன்னுமே நான் வந்து ரவுட்டிங் பார்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோடய app.jsxல போயிட்டு ரவுட்டிங் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இல்லாமல் நான் ரவுட்டிங் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு இதை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டால் எல்லாமே போயிடும். எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரவுட்ஸும் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் இம்போர்ட் ஃபீல்டில் ரவுட்டும் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ரவுட்ஸால் வந்து ரேப் பண்ணணும். ஓகே, ஸோ ரவுட்ஸ்குள்ளே தான் நம்மளோட ரவுட்டிங் பார்ட் வந்து வரப்போகுது. இனிஷியலாக நமக்கு என்ன வரணும்னா லாகின் பேஜ் தான் வரணும். ஓகேவா, /path கொடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்னா என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கோமோ இதுதான் ஃபஸ்ட்டு பாத், இதுதான் ரெண்டர் ஆகும் நம்ம ஆப். ஸோ இதுதான் ஸ்லாஷ்னு அர்த்தம், எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்லாஷ்னு அர்த்தம். ஸோ நமக்கு லாகின் பார்ட் வந்திருக்கு. இப்போ நான் ரிஜிஸ்டர் பார்ட் பண்ணணுன்னா /register கொடுத்து இன்னொரு பார்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் தான் என்னால் ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு ரவுட்டு பாத் வந்து ரிஜிஸ்டர், எலமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ரிஜிஸ்டர் காம்பனண்ட் வரல. எப்படி வரும்னா இங்கே போயிட்டு நான் பாத்தை சேஞ்ச் பண்ணணும். ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆச்சு, ரிஜிஸ்டர் பார்ட் வந்துருச்சு. இப்போ நான் லாகின் ப்ரெஸ் பண்ணால் லாகின் போகுது, ரிஜிஸ்டர் ப்ரெஸ் பண்ணால் ரிஜிஸ்டர் போகுது. இது எப்படி வருது அப்படின்னா நமக்கு நம்ம லாகின் பேஜ்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஏ டேக்கில் இங்கே வந்து பி டேக்கில் வந்து என்ன கொடுத்துருக்கேன், நியூ யூசர். இங்கே வந்து நியூ யூசர் இருக்கா, ரிஜிஸ்டர்னு வந்து ஏ டேக்கில் கொடுத்துருக்கேன். ஹெச் ரெஃபரன்ஸ்குள்ளே ஸ்லாஷ் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரவுட்குள்ளே போனால் இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பேஜ்குள்ளே போகுது. ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கே ரிஜிஸ்டர்லையும் கொடுத்துருக்கேன். ஏ டேக்கில் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். வெறும் ஸ்லாஷ்னால் லாகின் பேஜுக்கு போகுமா, லாகின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணால் வெறும் ஸ்லாஷ். புரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். சரியா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இது ரெண்டும் முடிச்சாச்சு, ரிஜிஸ்டர் லாகின் முடிச்சாச்சா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ரவுட் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா app.jsxல வந்துட்டு நேவிகேஷன் பார் வந்து ரிஜிஸ்டர்லேயும் வரக்கூடாது, லாகின்லேயும் வரக்கூடாது. ஓகேவா, எதில் வரணும் அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜில் தான் வரணும். ஸோ ஹோம் பேஜ் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ அதுக்கு வந்து காம்பனன்ட்ஸ்குள்ளே வந்துட்டு
நம்மளோட ஹோம் பேஜோட நேம் வந்து நான் என்னன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா ரவுட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு ஹோம் பேஜோட அந்த ரவுட்டோட நேம் என்னென்னா நோட்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ notes.jsx நீங்கள் ஹோம்னு கூட வச்சுக்கலாம். தட்ஸ் யுவர் அப் டு யுவர் விஷ். ஓகே. ஸோ நான் அந்த ஹோம் ரவுட்டை வந்து அப்படியே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் அதை வந்து app.jsxல ரவுட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரவுட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த எலமெண்ட்டை ஒரு இதுக்குள்ளே வந்து ரேப் பண்ணணும், ரவுட்குள்ளே. ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நோட்ஸ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும், அப்போ தான் எனக்கு வந்து வரும். எனக்கு வந்து ஏன் வரல, 1 minute. ஓகே, இங்கே வந்து நான் இங்கே நோட்ஸில் வந்து இந்த nav வந்து வரலன்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இம்போர்ட் nav ஃப்ரம் nav. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நோட்ஸ் ஆப்புன்னு இருக்குது. ஸோ இப்போது அதில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இமேஜு, வெல்கம் டு கேலரின்னு ஒரு 4-5 இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜஸ் வந்து நான் கான்ஸ்ட் கேலரின்னு சொல்லி அதோட யூஆர்எல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மேப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த கார்டு க்ரியேட் பண்ணி அந்த கார்டுக்குள்ளே மேப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வெறும் ஸ்டைலிங் தான். ஸோ இது வந்து ரொம்ப தேவைப்படாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சரியா? நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது மட்டும்தான். ஸோ இப்போ நான் ஸ்டைலிங் மட்டும்தான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ நம்ம நோட்ஸ் ரவுட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரவுட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நாட் ஃபவுண்ட் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணணும்ல. பிகாஸ் தப்பான ஒரு பேஜுக்கு இப்போது நான் இங்கே வந்துட்டு எஸ் போடலை இப்படி கொடுத்தேன்னா எனக்கு அந்த பேஜே வரலையா, எதுவுமே வரலையா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், நாட் ஃபவுண்ட் பேஜை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதோட நேம் வந்து நாட் ஃபவுண்டுன்னே நான் வச்சுருக்கேன். நாட் ஃபவுண்ட் .jsx. ஓகே, வந்துருச்சா? ஸோ அந்த நாட் ஃபவுண்டில் கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்னோடய ஸ்டைல்ஸை காட்டுறேன். அதுக்கப்புறம் அதுக்கான ரவுட் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கான ரவுட் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணணும். பிகாஸ் நம்ம எந்த தப்பான ரவுட் கொடுத்தாலும் அந்த ஸ்டாரை தான் போய் அந்த ரியாக்டை போய் கொண்டு வரும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கணும், என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எஸ் என்டர். இப்போ நான் இங்கே எஸ் இல்லாமல் ஸோ இங்கே நாட் ஃபவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு தேவையில்லாத தப்பான ரவுட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆச்சு, 404 பேஜ் நாட் ஃபவுண்ட், ஹூப்ஸ் யூஆர் லுக்கிங் ஃபார் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நம்ம எதை தேடுறோமோ அது கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்லி வருது. இப்போ கோ டு ஹோம் கொடுத்தா ஹோம்க்கு எப்படி போகுது அப்படின்னா அந்த நாட் ஃபவுண்ட் பேஜ்குள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி தான் லிங்க்குன்னு ஒன்று இருக்குது, ரியாக்ட் ரவுட்டர் டாமில் லிங்க்குன்னு. ஸோ லிங்க் டூன்னு கொடுத்து நம்ம எந்த ரவுட்டு இங்கே நம்ம app.jsxல ரவுட் கொடுத்துருக்கோமா, இதில் எந்த ரவுட் நம்ம கொடுக்குறோமோ அந்த ரவுட்டுக்கு வந்துட்டு போகும். சரியா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், லிங்க்குள்ளேனா /நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதனால் நோட்ஸோடைய ரவுட்டுக்கு நான் வந்திருக்கேன். சரியா? அந்த ஹோமை கிளிக் பண்ணோன்னே அது வந்து எனக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு க்ரியேட்டும் வியூவும் நம்ம க்ரியேட் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு க்ரியேட் நோட் ஒரு ஃபோல்டர் இல்லை சாரி ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட் நோட் ஓகேவா .jsx க்ரியேட் நோட் .jsx இங்கே வந்துட்டு நம்ம நோட் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த இதை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த nav மட்டும்தான் சின்ன ப்ராப்ளம். இப்போ நான் வந்து க்ரியேட் நோட்குள்ளே போனேன்னா ஒன்ஸ் மோர் நான் ரவுட் செட் பண்ணல, அதான் எனக்கு பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. சரியா? ஸோ அதுக்கு நான் ரவுட் செட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும், app.jsxல இங்கே வந்துட்டு ரவுட்ஸு செட் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கு இங்கே வந்து நான் க்ரியேட் நோட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஆக்சியூஸ் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணோம், அதனால தான் நமக்கு எரர் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா npm i ஆக்சியஸ், எதுக்காக ஆக்சியஸ்ன்னு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சியஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த எரர் எதுவும் வராது. ஸோ க்ரியேட் நோட் வந்து நமக்கு விசிபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி வியூ நோட்டும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். வியூ நோட் .jsx ஓகேவா? ஸோ வியூ நோட்டில் நான் வந்து என்னோட வியூ நோட்டோடைய கூட இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரவுட்டும் செட் பண்ணணும். ரவுட்ஸ்க்கு வந்துட்டு ரவுட்டுடைய கோடும் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ட் ஷிஃப்ட். ஸோ இப்போ ஏன் எனக்கு வரலன்னா நான் அந்த வியூ நோட்டை இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும், பண்ணாதான் எனக்கு வரும். ஓகே, ஸோ வியூ நோட்டில் நான் இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த கோட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி லாகின் வேலிடேஷன், இப்போ லாகின் பண்ணால் பேக்கெண்டில் போய் ஸ்டோர் ஆகணும்ல, ஸோ அந்த பார்ட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து இப்போவே முடிச்சிடலாம். நம்ம டவுட்ஸ் எதுவும் இருந்தால் இடையில ஸ்டாப் பண்ணி கேளுங்கடா. ஸோ இப்போ லாகின் பார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சப்மிட்டட் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அது பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? சுபாஷினி @x.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி போட்டிருக்கேன். 1 2 3 என்னோடய பாஸ்வேர்ட். இப்போ நான் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நான் லாகின் கொடுத்தேன்னா ஆக்சுவலாக எனக்கு அதுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சப்மிட்டட்னு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, சப்மிட்டட்னு வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அது ஓகே. இப்போ நம்ம லாகின் பார்ட்டில் எப்படி இந்த ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? எஸ், இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கன்சோல் லாக் எடுத்துகிட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட பேராமீட்டரோட நேம் வந்து ஈன்னு நான் வச்சுக்கிறேன்.
இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஸோ ஃபார்மோட பிஹேவியர் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை கால் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். ஓகேவா? டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துருக்கோம். இ வந்து ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரை பிளாக்குள்ளே இ தான் கொடுக்கணும்னா இல்லை, என்ன லெட்டர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். எஃப் கொடுத்துக்கலாம், எம் கொடுத்துக்கலாம், என் கொடுத்துக்கலாம். பேராமீட்டர் நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரைக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட். இது வந்து ஒரு அசிங்க்ரஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ASYNC அசிங்க் யூஸ் பண்ணால் நம்ம வந்து அவைட் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ நம்ம ஆக்சிஸ் யூஸ் பண்ணி தான் அந்த இதை வந்துட்டு டேட்டா வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ். ஸோ ஆக்சியோஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஆக்சியோஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம். டாட் நம்ம வந்து இங்கே லாகின்ல வந்து என்ன பண்ண போகிறோம், டேட்டா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் பேக் எண்டுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் போஸ்ட் மெத்தட், அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட என் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, http://localhost:7000. நம்மளோட போர்ட் என்னது 7000/API/auth நம்மளோட எண்ட் பாயிண்ட் /auth/login. ஓகேவா? இதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். அங்கே ஞாபகம் இருக்கா? இமெயிலையும் கண்டென்ட்டையும் இமெயில் பாஸ்வேர்டையும் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அலர்ட் மெசேஜில் நமக்கு என்ன வரும்னா response.data.message. ஸோ இதான் இந்த ரெஸ்பான்ஸு. அதில் உள்ள டேட்டாவில் உள்ள மெசேஜ் வந்து நமக்கு அலர்ட் மெசேஜில் வரும். ஓகேவா? நம்ம பண்ணையில் உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும்னு சொன்னோன்னா, ஸோ அந்த டோக்கனை வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணணும். அதுக்கான கோட் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஆல் ஷிஃப்ட் கேட்ச் பிளாக் பண்ணிவிட்டு அடுத்து ஷிஃப்ட் எஃப். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டோக்கனை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், response.data.token வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இமெயில், அதே மாதிரி ஐடி எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு நான் ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இது மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா நான் சென்ட் பண்ணுற டேட்டா வந்து சென்ட் ஆகும் பேக்கெண்டில். இப்போ நம்ம ரிஜிஸ்டரே பண்ணாமல் லாகின் பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் லாகின் ஆனோடனே ஒரு இடத்துக்கு போகணும்ல, இதே இடத்துல இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ரியாக்ட் ரவுட்டரில் வந்துட்டு யூஸ் நேவிகேட் அப்படின்னு ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேவிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கான்ஸ்ட், அதுக்கு வந்து எந்த நேம்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து நேவ்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட். ஓகே, அந்த மெத்தடுக்குள்ளே வந்து நான் இதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நேவை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, எப்போ நமக்கு அலர்ட் மெசேஜ் வருதோ அதுக்கப்புறம் வந்து நான் நேவ் யூஸ் பண்ண போகிறேன். நேவ் எங்கே போகணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நோட்ஸ் பேஜுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இதாக பண்ண போகிறேன். இப்போ நான் எனக்கு வரதான்னு பார்ப்போமா. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு யூஸரை வந்து இது பண்ணியிருக்கோம்ல, infosmite@x.com. ஓகேவா? இங்கே வந்துட்டு பாஸ்வேர்ட் நமக்கு என்னது 1 1 2 3. இப்போ நான் லாகின் கொடுத்தேன் அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கா. எங்கேருந்து வந்திருக்கு, இந்த அலர்ட் response.data.message. ஸோ நம்ம டேட்டாவில் உள்ள மெசேஜ் எங்கே நம்ம இங்கே கொடுத்துருந்தோம்னா பேக் எண்டில் கொடுத்துருந்தோம் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. அந்த மெசேஜ் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேன்னு கொடுத்தா எனக்கு வந்து எங்கே போயிடுச்சு, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போயிடுச்சு, நோட்ஸ் அந்த ரவுட்டுக்கு போயிடுச்சு. புரியுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா?
ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம ரவுட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நமக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரிஜிஸ்டரும் வந்து இங்கே console.submitஐ வந்துட்டு நான் என்னோட ஒரிஜினல் கூட ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நம்ம e.prevent டிஃபால்ட் கொடுத்து தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேராமீட்டரை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஆக்சஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் சேம் கான்செப்ட் தான். இங்கே வந்துட்டு அவைட் யூஸ் பண்ணனால நம்மளுடைய ரிஜிஸ்டரில் அசிங்க் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்டர்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட எண்டு பாயிண்டில் ரிஜிஸ்டர் கொடுக்குறோம். நம்மளோட போர்ட் நம்பர் என்ன 7000. ஓகேவா, 7000 API. இது வந்து நம்மளோட எண்ட் பாயிண்ட்டு, இது பேக் எண்டில் நம்ம பண்ண எண்ட் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இதெல்லாம் முடித்தோடனே நமக்கு எங்கே போகணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண லாகின் பேஜுக்கு போகணும். ஓகேவா, ஸ்லாஷ் கொடுத்தா லாகின் பேஜுக்கு போயிடும். ஸோ லாகினில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் பண்ணி பார்ப்போமா. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் பேஜ் வந்துடும். நான் ஒரு e@x.com அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் நானே க்ரியேட் பண்ணிவிட்டு 1 2 3 சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரிஜிஸ்டர் கொடுத்தேன்னா யூசர் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்தேன்னா எனக்கு லாகின் பார்ட்டுக்கு வந்துருச்சு. நான் இப்போ வந்து லாகின் பண்ணிக்கலாம். e@x.com. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்துட்டு 1 2 3 கொடுக்குறேன். லாகின் ஆகி போயிடுச்சு. இப்படி தான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணோம். நான் ஆக்சஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஃபைனல் பார்ட் என்னெல்லாம் இருக்குன்னா க்ரியேட்டும் வியூவும். இப்போ நம்ம க்ரியேட் இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு, நோ நோட்ஸ் சக்ஸஸ்ஃபுல், நோ நோட்ஸ் டிஸ்பிளேடுன்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ க்ரியேட் பண்ணும்போது இப்போ நான் க்ரியேட்டுக்கு இப்போ சேவ் கொடுத்தா சேவ் ஆகணும். ஓகேவா, அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் நோட்டில் வந்துட்டு நம்மளுடைய ஹேண்டில் சேவ் இந்த இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம போல்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்லாஷ் பண்ணணும்னா இட்டாலிக்காக பண்ணணும்னா இட்டாலிக்காக பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் எதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடிட்டர் ref.current.innerHTML. இது வந்துட்டு ஒரு மெத்தட். ஓகேவா, இன்னர் HTML சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்து அந்த இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ டோக்கன் ஜென்ரேட் ஆகும்ல, அந்த டோக்கனை வந்துட்டு நம்ம எங்கே ஜென்ரேட் பண்ணோம்னா login.jsxல வந்து ஜென்ரேட் பண்ணோம் லாகின் பண்ணும்போது. ஸோ அதை வந்து செட் ஐட்டம்லாம் பண்ணியிருப்போம். இப்போ கெட் ஐட்டம் யூஸ் பண்ணி அந்த டோக்கனை கெட் பண்ணி இங்கே அந்த டோக்கனை நான் கொடுத்து ஹெடர்ஸில் போய் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆக்சஸ் கிடச்சிரும். அப்போ என்னோடய டேட்டா, நான் க்ரியேட் பண்ணுற டேட்டா, யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ அதோட எண்ட் பாயிண்ட் என்னதுன்னா 7000. அதுக்கப்புறம் API ஸ்லாஷ் நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் என்னன்னு ஞாபகம் இருக்கா, ஒரு இதை போஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட்டு. இது இல்லை, இதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட க்ரியேட் நோட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். டைட்டில் வந்து செகண்ட் நோட் ஹலோ வேர்ல்ட். ஸோ லெவல். இப்போ நான் இதை ஹைலைட் பண்ணிவிட்டு கலர் ஓகே ஹைலைட் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். ஃபெயில் டு சேவ் பிகாஸ் வை 500 இன்டர்னல் சர்வரில் ஏதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போமா.
user id cannot be null. User id cannot be null, create note. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம யூசர் ஐடியை வந்துட்டு எப்படி கொடுக்கணும்னா அண்டர்ஸ்கோர் ஐடின்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ தான் நமக்கு கரெக்டாகும். இப்போ நோட்ஸ்க்கு போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். e@x.com 1 2 3 லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் ஆகிடுச்சு. க்ரியேட் ஹலோ வேர்ல்ட், ஹலோ நோட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ போய் நான் வியூவில் ஃபெச் பண்ணோன்னா எனக்கு நோட்ஸ் வந்திருக்கணும். ஸோ அதோட லாஜிக் மட்டும் நான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ வியூவில் வந்துட்டு நம்மளோட எண்ட் பாயிண்ட் வந்துட்டு 7000. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கான்னா யூஸ் எஃபெக்ட் நீங்கள் யூஸ் ஸ்டேட் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. ஸோ எப்போல்லாம் அந்த பேஜ் லோட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ ஃபெச் நோட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி டோக்கன் ஜென்ரேட் பண்ணுமா, அந்த டோக்கனை கெட் ஐட்டம்லேருந்து எடுத்துக்கிட்டு அந்த டோக்கனை நான் இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த எண்ட் பாயிண்டில் நமக்கு வந்துட்டு அந்த நோட்ஸ் வந்து ஃபெச் ஆகும். ஓகே, இப்போ நான் க்ரியேட் போயிட்டு வியூ வந்தேன்னா 1 மினிட் நம்மளோட எண்ட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ap/view http/view கரெக்டாக தானே இருக்குது. சரி, இங்கேயும் 7000. ஸோ எனக்கு 500 எரர் வந்துச்சுனாலே சர்வர் சைடில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ சர்வரில் பார்க்குறேன் என்ன எரர்ன்ட்டு. notes database does not exist. என்னோட பேக் அண்ட் லாஜிக்கில் சின்ன எரர் இருக்குது. அது என்னென்னு நான் செக் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஓகேவா, நோட்ஸ் டேட்டா. ஓகே, அதே மாதிரி நோட்ஸ் டேட்டா கரெக்டாக இருக்கா? no token provided. ஒன்ஸ் நான் லாகின் பண்ணிட்டு வரேன். e@x.com நான் லாகின் பண்ணும்போது தான் எனக்கு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த டோக்கன் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி ஃபெச் பண்ணுறோம். ஓகே, நான் இதில் மட்டும் என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்குறேன். ஆக்சஸ் அவைட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன்
எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க. அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு சர்வர் இருக்காங்க. மல்டிபிள் கஸ்டமர்ஸ் வந்து வராங்க. சரியாம்மா? இப்போ வந்துட்டு ஒரு மல்டிபிள் கஸ்டமர்ஸ் வரும்போது அந்த சர்வர் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு போய் செஃப் கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த ஃபுட் வேணுமான்ட்டு. ஸோ அவங்க அந்த சர்வர் வந்து அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன ஃபுட் வேணும்னு கேட்டுட்டு போய் சொல்லுவாங்க. ஸோ பேரலாக வந்துட்டு நான் செக் பண்ணுறேம்மா. பேரலலாக என்னன்னா, பேரலலாக வந்துட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதான் வந்து அசின்க்ரனஸ் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ரெக்வெஸ்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காம மற்ற அது வெயிட் பண்ணிகிட்ருக்காம மற்ற ரெக்வெஸ்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேண்டி அசின்க் அவைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சியூஸ் வந்துட்டு ஃபெச் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, ஆக்சியூஸ் வந்துட்டு நம்ம டேட்டாவை பேக் எண்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு லைப்ரரி. ஓகேவா? ஸோ அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு டேட்டாவை சென்ட் பண்ணுறதோ இல்லை ஃபெச் பண்ணுறதோ பண்ணுவோம். சரியாம்மா? லைன் நம்பர் 21. ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் நேம், டேபிளோட நேம் என்னது? NOTS, நோட்ஸ் டேட்டா. டேட்டா டேட்னு இருக்கும். ஓகே ஓகே. எஸ், தேங்க்யூடா. இப்போ நான் செக் பண்ணுறேன். நோ நோட்ஸ் ஃபவுண்ட். ஓகே. செகண்ட் டெக்ஸ்ட் எனக்கு ஃபெச் ஆகலைல்ல. யூசர்ஸ் இருக்காங்க. இந்த டேட்டா வந்து ஃபெச் ஆகலை. வை? வியூ சர்வரில் AP/view. இதுதான் நம்ம இப்போ இங்கே வைக்கணும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குங்க. என் பாயிண்ட் ஹெடரில் நம்ம டோக்கன் அனுப்புகிறோம். ஸோ அந்த டோக்கன் யூஸ் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு எரரும் இல்லை, பட் நோட் ஃபெச் ஆகலை. சரிடா, நான் இது மட்டும் என்னன்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். உங்களோட கோட் ஆக்சுவலாக இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சல எப்படி க்ரியேட் ஆகுது, ஸோ எங்கே போய் நம்ம ஃபெச் பண்ணுறோம், இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல. ஸோ இந்த எல்லா கோடையும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருச்சுல. இந்த லாஜிக் யூஸ் பண்ணி இந்த வியூவு நான் டெலிட்கான கோடு எல்லாமே நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் கோடு எல்லாத்தையும் உங்கள் மேம் கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு ஜிப் ஃபைலாக நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே? டவுட்ஸ் இல்லைனா நோ ப்ராப்ளம். இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்காடா? ஓகேம்மா. ஸோ நான் இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு ஜிப் ஃபைலாக அனுப்பிடுறேன். நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி உங்கள் இதில் சிஸ்டமில் ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? டெலீட் வந்து நான் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இது என்னன்றது மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ண சொல்லிடுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. சரியா? உங்கள் மேம் கிட்ட சொல்லி என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூடா. இதோட இந்த செஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே?
ஆ ஓகேடா. நான் அது வந்துட்டு பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, nav பார் போய்க்கோங்க. nav பார் போயிட்டு, ஸோ இந்த யூசர் இமெயிலை மட்டும் நம்ம வந்துட்டு வாங்கணும். எப்படி வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இமெயிலை வந்து வாங்க போகிறோம். கான்ஸ்ட் யூசர் இமெயில் ஈக்குவல் டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். நம்ம செட் பண்ணும்போது செட் ஐட்டம், இது வந்து கெட் ஐட்டம் கொடுத்து பண்ணிக்கணும். ஸோ எங்கேருந்து வருது? இமெயிலேருந்து வருது. ஓகேவா? ஸோ நான் லாகின் பண்ணும்போது டேட்டாவை அனுப்பணும்ல, இங்கே செட் ஐட்டம் கொடுத்து டோக்கன், அதுக்கப்புறம் இமெயில், அதுக்கப்புறம் ஐடி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்துருச்சா இங்கே? புரியுதாம்மா? ஓகே. ஓகேம்மா. ஃபெட்ச் நோட்ஸ். நோ டோக்கன் ப்ரொவைடட் தான் வருது. ஓகேடா. நான் இது மட்டும் தேங்க்யூ ஸோ மச்டா. இது மட்டும் என்னன்றதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் தி செஷன். தேங்க்யூடா. ஓகேம்மா.